இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த பிஜிடி டெஸ்ட் சீரீஸில் ஆஸ்திரேலியா டீம் 3-1 அப்படின்னு சீரியஸை வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்தியாவோட மோசமான பேட்டிங் தான். ரோஹித் சர்மா 5 இன்னிங்ஸில் மொத்தமே 31 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாரு. ஸோ 5வது டெஸ்ட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அவருக்கு பதிலாக சுப்மன் கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரோஹித் சர்மா இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறமா நியூஸ் மீடியா எல்லாத்துலேயுமே இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, மைக்கில் பேசுறவங்களோ கிரிக்கெட் பத்தி பேசுறவங்களோ பத்திரிகைக்காரங்களோ என்னோட ஓய்வு முடிவை எடுக்க முடியாது, அடுத்த 5 மாசத்துல என்னனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதாவது இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத தெளிவா சொன்னாரு. ரோஹித் சர்மாவோட இந்த இன்டர்வியூக்கு ஆஸ்திரேலியா டீமோட முன்னாள் பிளேயரான சைமன் கட்டிச் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மாவோட ஸ்கோர் கார்டை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. 5வது டெஸ்ட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதை நான் பார்த்தேன். ரொம்பவே சிறப்பா பேசியிருந்தாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஸ்டாண்ட் அப் காமெடியில ஒரு பெரிய ஆளா வருவாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியா அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. ரோஹித் சர்மாவால இன்னொரு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற பசியில கிரிக்கெட்டை விளையாட முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அடுத்து இங்கிலாந்து கூட விளையாட போறாரு. அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. இங்கிலாந்து டீம்ல கூட நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா தொடர்ந்து விளையாட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இங்கிலாந்து கூட நடக்க போற அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத அடிச்சு சொல்வேன். அவரோட ஸ்டாட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே மோசமா தெரியுது. 37 வயசாகிற ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் சரியான இடம் கிடையாது அப்படிங்கறத மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சைமன் கட்டிச்சு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, கண்டிப்பா நிறைய பேர் ரோஹித் சர்மா கோலி மேல பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களோட பேட்டால பதில் சொல்றது தான் அவங்களோட கடமை. இது அடுத்தடுத்த போட்டிகள்ல சரி பண்ணுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.